வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி பார்க்க போறோம். முட்டைக்கோஸ் சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா டர்னிப் பச்சை பட்டாணி சப்ஜியும். இந்த சப்பாத்திக்கு இந்த சப்ஜி சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் சப்பாத்தி நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். அதே மாதிரி இந்த சப்ஜியோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதுல அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறமா அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது கூட 1 கப் முட்டைக்கோஸ் சேர்க்க போறேன். முட்டைக்கோஸை நல்லா எந்த அளவுக்கு பொடியா சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கங்க. நான் சாப்பர்ல போட்டு சாப் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா நல்ல பொடியான துருவல்ல வச்சு துருவிக்கங்க. இப்ப இது சேர்த்துட்டு இந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசாலால மிக்ஸ் பண்ணிட்டு இந்த முட்டைக்கோஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒன்று போல கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. நம்ம இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறதே தெரியாது. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 4 நிமிஷமா முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளையல், நல்ல பொடியா கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். முட்டைக்கோஸ் மசாலாவுக்கு நம்ம உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதுல 1 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிருங்க. மாவு 20 நிமிஷம் ஊறட்டும். 1/4 கிலோ டர்னிப்பும் 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த டர்னிப்ல மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். அதுல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்க இஞ்சி பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். தீ லோலேயே இருக்கட்டும். 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இதுல கட் பண்ணி வச்ச டர்னிப்பை சேர்த்துக்கலாம். டர்னிப் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாலேயே 1 நிமிஷத்துக்கு இந்த காய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதுல ஒரு 50 ml போல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க. இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு விசில் வச்சு சிம்ல 5 நிமிஷம் இருந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. டர்னிப் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதை லைட்டா மட்டும் மசிச்சு விட்டுக்கங்க.
இந்த சப்ஜிக்கு இந்த டர்னிப் வந்து மசிஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கட்டும். இது வந்து வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்ல சேர்க்காமையே நம்ம வந்து இந்த சப்ஜியை ரெடி பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கலர் மாதிரி வதங்கி இருக்கு. ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காய் வேக வைக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல நம்ம அரைச்ச தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அப்புறம் பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த அளவு சரியா இருக்கும். அதே மாதிரி உப்பும் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வோட தீயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். கிட்டத்தட்ட 50 ml தண்ணி சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. இந்த பட்டாணி 4ல இருந்து 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நம்ம சேர்த்த பட்டாணி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்து இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்ச டர்னிப்பை சேர்த்துக்கலாம். டர்னிப் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ நல்லா மறுபடியும் கலந்து விட்டாச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சிம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய சப்ஜி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான டர்னிப் பச்சை பட்டாணி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இருபது நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதை பால்ஸா பிரிச்சு வச்சிடலாம். சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதை கோதுமை மாவுல நல்லா பிரட்டிட்டு ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். தேவைப்பட்டா மறுபடியும் கொஞ்சம் லைட்டா மாவு தூவிக்கங்க. இந்த சப்பாத்தி கொஞ்சம் தின்னா இருந்தாதான் நல்லா இருக்கும். தேய்ச்சாச்சு. எல்லா பக்கமும் நல்ல ஒரே திக்னஸ்ல இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க. இந்த அளவு தின்னா தேய்ச்சிக்கங்க. இப்போ போட்டு எடுத்துடலாம். சப்பாத்திகள் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மேலையெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மேல கொஞ்சமா இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த சப்பாத்திக்கு இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணி கொடுங்க. ஒருவேளை நெய் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தின்னா தேய்ச்சிருக்கிறதுனால வேகமாவே இந்த சப்பாத்தி வெந்துடும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு சைடுமே 2ல இருந்து 3 நிமிஷத்துல வெந்துடும். இப்போ நம்மளுடைய முட்டைக்கோஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்ல சூப்பரா டேஸ்டான முட்டைக்கோஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.
முட்டைக்கோஸ்ல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பொரியல், கூட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி சப்பாத்தியா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.